ஹாய். இந்த ஆர்எக்ஸ்க்கு 135 அந்த வண்டிக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கவர் வாங்கி போடுறீங்கல்ல, இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைக்குது. மோஜோ கவரு, கிங் கவரு அந்த மாதிரி டைப்லலாம் நிறைய ஆஃப்டர் மார்க்கெட்டில் கிடைக்குது உங்களுக்கு. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி கவரில் கிளச் லிவர் இந்த சைடு வர மாதிரி நீங்கள் வாங்கி போட்டிருப்பீங்க. நிறைய கவர் அந்த மாதிரி இருக்கும். சில பேர் வாங்குறதில்ல இந்த மாதிரி கவரு. இது என்னென்னு கேளுங்க. இப்போ இந்த மாதிரி கிளச் டைப் பண்ணுறதுக்கும், இப்போ நார்மலாக நம்ம வந்து கிளச்சை லோட் பண்ணுறோம். லோட் பண்ணும்போது உள்ளேருந்து தான் லிவரேஜ் ஆகும். உள்ளேருந்து கிளச் ராடு வந்து தான் இந்த பெல்லை தள்ளும். ஆனால் இந்த கவரில் அப்படி கிடையாது. இது வெளியிருந்து இழுக்கிற டைப் பண்ணியிருக்காங்க. இதனால் இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா? நீங்கள் கிளச்சை லோடு பண்ணும்போது இந்த நார்மல் பேசிக் கவரில் கிளச்சை லோடு பண்ணும்போது இந்த வார்ம் கிட் விரிஞ்சு இது மூலமாக தான் இந்த ராடு தள்ளி தான் உங்களுக்கு கிளச் ராடு தள்ளி இங்கே கிளச் ஃபங்க்ஷன் ஆகும். இதுதான் மெக்கானிசம். இது ஓவர்லோடு பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த வார்ம் கிட் வந்து பெண்ட் ஆகும். அல்லது இங்கே லிவரேஜ் பண்ணிங்கன்னா கூட இந்த வார்ம் கிட் கொஞ்சம் நாளைக்கு ஒருக்கா கட் ஆகும். அப்படி இது கட் ஆகலையா, உங்களுக்கு கிளச் கேபிள் கட் ஆகும். ஏன்னா இங்கே லோடு ஜாஸ்தி இருக்கும். அதே இந்த டைப் நீங்கள் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஸ்ப்ளெண்டர் நீங்கள் ஓட்டியிருப்பீங்கல்ல, ஸ்ப்ளெண்டரு யூனிகான்லாம் பார்த்தீங்கன்னா கிளச் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அது காரணம் கிளச்சு கவர்லேயே பண்ணியிருப்பாங்க. இந்த எல்லா 4 ஸ்ட்ரோக்லையும் இந்த மாதிரி தான் மாறிடுச்சு. 2 ஸ்ட்ரோக்கில் அது இல்லை. அது என்ன இது ஃப்ரீயாக இருக்கிற காரணமே இங்கேருந்து லிவரேஜ் இழுக்கிறனால தான் இது இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. கேபிள் உங்களுக்கு இந்த சைடே வந்துடும், அந்த சைடு டோட்டலாகவே டம்மி ஆயிரும். இதில் என்ன ஆகும்னா, நீங்கள் நார்மலாக லோட் பண்ணுறதை விட இன்னொரு 10% அதிகமாகவே கிளச் லோடு பண்ணலாம் ஆர்எக்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த கவர் யூஸ் பண்ணும்போது இது என்ன ஆகுதுன்னா, இன்னும் கொஞ்சம் வீலிக்கு நல்லாயிருக்கும். வண்டி ட்ராவல் டாப் எண்டு எல்லாமே உங்களுக்கு கிளச்சு கொஞ்சம் கூட ட்ராக் ஆகாமல் நல்லாவே யூஸ் பண்ணலாம். அதனால் இந்த கவர் கொஞ்சம் பெட்ரு தான் யமாவை பொறுத்த வரைக்கும். நான் பொதுவாகவே ஆஃப்டர் மார்க்கெட் பொருளை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது ஆர்எக்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த ஒரு மெக்கானிசம் பண்ணியிருக்கனால இந்த கவர் மட்டும் சூப்பர். நீங்கள் தாராளமாக வாங்கி மாட்டலாம். நல்லாயிருக்கு, எல்லா பக்கமும் கிடைக்கிது. இப்போது இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, இல்லைங்க இதில் எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நான் புதுசாக வாங்க போகிறவங்களுக்கு அது கொஞ்சம் யூஸாக இருக்கும். இல்லை நல்லா இருக்குன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், தப்பு இல்லை. அது வாங்குறவங்களுக்கு அடுத்து யூஸ் பண்ண போகிறவங்களுக்கு நல்லா இருக்கும்ல. இது மோட்டோ மெக்கானிக்ஸ். பாய்.